கட்சி பேதம் மறந்து கை கொடுக்கும் சீமான். தமிழிலிருந்துதான் கன்னடம் பிறந்தது என கமல் சொன்னதுக்கு சீமான் ஆதரவாக பேசியுள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் தமிழில் இருந்துதான் கன்னட மொழி பிறந்தது என்று பேசிய வார்த்தைகள் உண்மையிலும் உண்மை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான சீமான் ஆதரவு தெரிவித்துள்ளார். மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன், சிலம்பரசன், த்ரிஷா, அபிராமி, அசோக் செல்வன், ஜோஜு ஜார்ஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் தக் லைஃப். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கமல்ஹாசன் பேசுகையில் தமிழில் இருந்துதான் கன்னட மொழி பிறந்தது என்று பேசியிருந்தார். கமல்ஹாசனின் இந்த பேச்சுக்கு கர்நாடகாவில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளாகவே இந்து மதத்தையும் மத உணர்வையும் தொடர்ந்து அவமதித்து வருகிறார். 6.5 கோடி கன்னடர்களின் சுயமரியாதையை புண்படுத்துவதன் மூலமாக கன்னடத்தை அவமதித்துள்ளார். கமலஹாசன் கன்னடர்களிடம் நிபந்தனையின்றி மன்னிப்பு கேட்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அதேபோல் கர்நாடக முதல்வர் சித்தாராமையா பேசுகையில் கமல்ஹாசனுக்கு கன்னட மொழி குறித்த வரலாறு தெரியவில்லை. கன்னட மொழிக்கு நீண்ட வரலாறு உண்டு. அதனை பற்றி தெரியாமல் கமல்ஹாசன் பேசுவதாக கூறியிருக்கிறார். அதேபோல் வாட்டாள் நாகராஜ் போன்றோரும் கமல்ஹாசனுக்கு கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகரும் அரசியல்வாதியுமான கமல்ஹாசனுக்கு ஆதரவை தெரிவித்துள்ளார். இதை பற்றி சீமான் கூறும்பொழுது, 1800 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழிலிருந்து சமஸ்கிருதம் கலந்து பேசியதால் இங்கு பிளந்து பிரிந்த முதல் மொழி கன்னடம். 1600களில் தெலுங்கு, 15ஆம் நூற்றாண்டில் மலையாளமும் பிறந்தது. கன்னடமும் கலித்தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் என் உதிரத்து உதித்த எழுத்தே என்று தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் இருந்தது. அதனை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நீக்கிவிட்டார். தமிழிலிருந்து உதித்த மொழிகள் தான் இவையெல்லாம். அந்த வரலாறு தெரிந்திருந்தால் எதிர்க்க மாட்டார்கள். கமலஹாசன் பேசியது உண்மையிலும் உண்மை. இது தெரியாமல் பேனரை கிழித்தால் கிழிக்கட்டும். அந்த மண்ணில் உள்ள மொழியியல் ஆய்வாளர்கள், தொல்லியல் அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்களுக்கு தெரியும். இது தெரியாமல் செய்யும் பிழைதான் என்று தெரிவித்திருக்கிறார்.